ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு பற்றிய ஜிகே கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யார்? விடை ரால்ஃப் நாடார். உலக நுகர்வோர் தினம் அனுசரிக்கப்படும் நாள்? விடை மார்ச் 15. நுகர்வோரியல் எனும் சொல் தோன்றிய ஆண்டு? விடை 1960. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? விடை 1955. பொருட்கள் விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? விடை 1930. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள்? விடை 15/4/1987. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என டேஷ் அழைக்கப்படுகிறது. விடை நுகர்வோரின் மகாசனம். இந்திய நாடாளுமன்றத்தில் நுகர்வோர் நலன்களை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? விடை 1986. ஜான் எஃப் கென்னடி அவர்களின் கூற்றின்படி பின்வருவனவற்றில் நுகர்வோர் உரிமையியல் இடம்பெறாதவை எது? விடை நுகரும் உரிமை. தேசிய நுகர்வோர் தினம் அனுசரிக்கப்படும் நாள்? விடை டிசம்பர் 24. மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு குழு கூட்டம் வருடத்திற்கு எத்தனை முறை நடத்தப்பட வேண்டும்? விடை ஒரு முறை. டேஷ் என்பவர் நவீன சந்தையியலின் மன்னர் ஆவார். விடை நுகர்வோர். புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு? விடை ஜூலை 20, 2020. நுகர்வோரின் உரிமைகள் அவர்கள் கொண்டுள்ள நிலையில் டேஷ் ஆகும். விடை பொறுப்புக்கள். தான் விற்பனை செய்யும் பொருளின் விலையை எவ்வாறு உயர்த்தி விற்க முடியுமோ அவ்வளவு உயர்த்தி விற்கும் திருடன் ஒரு மனிதனா என்று கூறியவர்? விடை மகாத்மா காந்தி. நுகர்வோரின் பொறுப்பு என்பது அவர் பெற்றுள்ள டேஷ் ஆவணமே பொருட்களை வாங்கியதற்கான அடையாளமாகும். விடை ரொக்க ரசீது. நுகர்வோரியல் என்பது விற்பனையாளர் இடமிருந்து வாங்குபவர் தங்களது உரிமைகளையும் அதிகாரங்களையும் மேம்படுத்தும் முயற்சியாகும் என்று கூறியவர்? விடை எல் மெசி. நுகர்வோரின் பாதுகாப்பு சட்டம் டேஷ் பொருந்தும். விடை அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகள். நவீன சந்தையியலின் இறுதியான நோக்கம்? விடை நுகர்வோர் திருப்தி. தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? விடை 1988. நுகர்வோர் நீதிமன்றங்கள் எத்தனை அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளன?
விடை 3. மாநில நுகர்வோர் பாதுகாப்பு சபையின் தலைவர் யார்? விடை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி. தேசிய தீர்ப்பாணையம் கொடுத்த தீர்ப்பினை எதிர்த்து பாதிக்கப்பட்ட நபர் தீர்ப்பை பெற்ற எத்தனை நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யலாம்? விடை 30 நாட்கள். உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலக தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் யாது? விடை கோடாக்ஸ் அலிமிண்டேஷன். நுகர்வோர் சங்கங்களின் சர்வதேச அமைப்பு முதலில் நிறுவப்பட்ட ஆண்டு? விடை 1960. தலைமையகம் லண்டன். நுகர்வோருக்கு ஒரு பொருட்கள் தயாரிப்பு பற்றி போதுமான தகவல் வழங்கப்பட வேண்டும். விடை பொருட்கள் வாங்குவதில் முடிவு. மாவட்ட நுகர்வோர் மன்றத்தின் தலைவர் யார்? விடை மாவட்ட நீதிபதி. தேசிய நுகர்வோர் மறுவாழ்வு குழுவின் தலைவர் யார்? விடை இந்திய உச்சநீதிமன்றத்தின் சேவை அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி. நுகர்வோர் மன்றத்தின் நன்னடத்தை அதிகார எல்லை சரியானது எது? விடை மேற்கண்ட அனைத்தும் சரி. தகவல் அறியும் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? விடை 12 அக்டோபர் 2005. இதுபோல் பயனுள்ள பதிவுகளை பெற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.